தன்னுடைய பக்தனை துன்புறுத்தினால் பகவானுக்கு அவ்வளவு கோபம் வருமா. ராமாயணத்தில் ராமனை பற்றி சொல்லும்போது 2 முரண்பட்ட கருத்துகள் உண்டு. ராமனுக்கு கோபமே வராது என்றும் வால்மீகி தெரிவிக்கிறார். ஐயோ, இப்படி கோபத்துக்கு வசப்பட்டு ராமன் ஆடுகிறானேன்னு வால்மீகி தெரிவிக்கிறார். கோபம் ஆகாரயத்து தீவிரம் வதார்த்தம் சர்வரக்ஷசாம்னு ஒரு இடத்துல ஸ்லோகம். ராட்சதர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு மாலை எடுத்து போட்டுக்கிற மாதிரி கோபம்ங்கிற ஒரு பாவத்தை பகவான் ஏறிட்டு வைத்து கொண்டாராம். கோபம் இருந்தா தான் என்னன்னா சண்டை போட முடியும். சாந்தமா சண்டை போடுன்னு சொன்ன முடியுமா? அதுக்காக கோபத்தை எடுத்து ஒரு ஆபரணத்தை போல அணிந்து கொண்டாராம். இது ஒரு இடத்துல சொல்லுகிறார். வேறொரு இடத்துல சொல்லும் போது ராமன் கோபத்துக்கு வசப்பட்டு விட்டார், கோபம் ராமனை ஆட்டி வைக்கிறதுன்னு வால்மீகி சொல்றார். அது எப்படி சாமி, கோபத்தை ஜெயித்தவர் எப்படி கோபத்துக்கு ஆட்பட முடியும்னால் 2த்துக்குமான சூழ்நிலை வெவ்வேறு. கரதூஷணாதிகள் மூலபலத்தை அழிக்கும் போது ராமனுக்கு கோபத்தை ஏறிட்டு கொள்ள தேவை இருந்தது. ஆனா கோபத்துக்கு வசப்பட்டது எப்போனால் ராவணன் ஹனுமானை அம்புகளாலே தாக்க தொடங்கினார். இன்னும் ஒரு அம்பு பட்டா ஹனுமானுக்கு பிராணன் போயிடும். அந்த தசையில் இருக்கும் போது ராமன் கோபத்தை ஏறிட்டு கொள்ளவில்லை. கோபத்தின் வசத்துக்கு ராமன் சென்று விட்டாராம். கோபந்தான் ராமனை இயக்குகிறான். ராமா போன்னு சொன்னா ராமன் போவாராம், ராமா வான்னு கோபம் சொன்னா ராமன் நடந்து வருவாராம். அந்த அளவுக்கு தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டா பகவான் கோபப்படுறதே கிடையாது. எத்தனை நாள் வேணாலும் பொறுமையோடு இருப்பார். பக்தனிடத்துல கோபப்பட்டா அவரால் பொறுக்க முடியாது. அந்த கோபத்தோடு தான் சீறி வந்தவர் உடனே அந்த முதலை யானை 2ஐயும் அந்த குளத்திலேருந்து முதல்ல வெளியில் எடுத்தாராம். தன்னுடைய சக்கரம் மழுங்காத கூர்மையான நுனிகளை உடைய சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வாரை கையில் ஏந்தி கொண்டு பகவான் வேகமா வந்து குதித்தார். குதித்து அந்த சக்கரத்தை கொண்டு முதலையினுடைய வாயை தானும் வெட்டினார். வெட்டி வாய் விரிந்தவுடனே கால் விடுபட்டு அந்த முதலையை இருந்து யானையை ரட்சித்தார். அனைவரும் தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓ, இந்த ரகசியம் நமக்கு தெரியாம போச்சே. பகவான் நாராயணனை தரிசிக்க வேண்டும் என்று பெரிய ரிஷிகள் தெய்வங்கள் எல்லாம் பல ஆண்டுகளா தவம் செய்து கொண்டு வந்தார்களாம். அவர்கள் எல்லாம் ஒரே வெக்கமா போச்சு. இத்தனை பேர் காத்து கொண்டு உன்னை பார்க்க முடியுமான்னு எதிர்பார்த்திருக்கும் போது ஒரு யானைக்காக இப்படி ஓடி வந்தாயேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா. அப்பதான் புரிஞ்சுதான் எல்லாருக்கும், ஓ, பகவானை பார்க்கணும்னா தவம் பண்றது, யாகம் பண்றது, ஹோமம் பண்றதெல்லாம் வேண்டாம். பக்கத்துல ஒரு குளத்தை கண்டுபிடிங்கோ, உள்ள முதல்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்கோ, காலை அதில் விட்டுடுங்கோ வாயில, பகவான் வந்து ரட்சித்து விடுவார். இவ்வளவு எளிமையான, அதாவது என்ன அர்த்தம்னால் பகவானை காண்பதற்கு தவம் வழி கிடையாது. என்னால் என்னை ரட்சித்து கொள்ள முடியாது, என் முயற்சியை நான் இனி நம்பவில்லைங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டால் அதுதான் முதல்ல காலை விடுறதுன்னு. முதல்ல கிட்ட மாட்டிக்கிறோம்னா என்ன, மாட்டிக்கொண்டு என்னால் என்னை காத்து கொள்ள முடியாது என்கிற புரிதல் ஏற்பட வேண்டும். அந்த புரிதல் ஏற்பட்டிருந்தா பகவானை எளிமையாக காணலாம்.